ஆக்ட்ரஸ் கன்னிகா ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களோட கணவர் குறித்தும், இப்ப சமீபத்தில அவங்க வெளியிட்டிருந்த வீடியோ குறித்தும் பேசியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல பாடலாசிரியரான சினேகன் அவங்களோட மனைவி தான் கன்னிகா. இவங்க இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அதுல அவங்களோட ஹஸ்பண்டான சினேகன் அவர்கள் வைரஸ் காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும், அதனால தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் ரொம்ப எமோஷனலா பதிவிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான காய்ச்சல் இப்ப அதிக இடங்கள்ல பரவி வந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அவங்க வெளியிட்டிருந்த அந்த ஒரு வீடியோல சினேகன் அவர்கள் ரொம்ப ரொம்ப முடியாம படுத்திருந்தாரு. இத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமா எமோஷனல் ஆகி அவங்களோட வீடியோக்கு கீழேயே நெறைய கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சினேகன் எப்படி இருக்காரு? எப்ப டிஸ்சார்ஜ்? என்ன நடந்துச்சு? அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்துட்டு அவங்க வீடியோவே ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு வீடியோ நான் வெளியிடுறதுக்கு காரணம் என் கணவர் மோசமான நிலையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு காய்ச்சல் இப்ப அடிக்கடி வந்துட்டு இருக்கு. அதிலிருந்து நீங்க ப்ரிகாஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். என்னோட கணவரான சிநேகன் அவர்கள் இப்ப ரொம்பவே நல்லா இருக்காரு. இப்ப வரைக்குமே அவரு ரெஸ்ட் எடுத்து தான் வந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர டாக்டர்ஸ் டேப்லெட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபுட்ல குடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் 2, 3 நாள்ல அவர் சரியாயிருவாரு. கடவுள் புண்ணியத்துல அவருக்கு மிகப்பெரிய அளவுல எதுவும் ஆகல. கடவுள் எங்கள காப்பாத்திட்டாரு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் உங்களுக்கு நல்லபடியா பார்த்துக்கங்க. இந்த காய்ச்சல் ரொம்ப அதிவேகமா பரவி வந்துட்டு இருக்கு. இதிலிருந்து நீங்க உங்கள பாதுகாத்துக்க ஒரு சில முயற்சிகள் முன்வைங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. கன்னிகா அவர்கள் வெளியிட்டிருந்த இந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்காவும் போய்க்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாமே கன்னிகா அவர்கள் கிட்ட சிநேகன் அவர்கள பத்தியும், அவங்களோட குழந்தைகள் பத்தியும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் அடுத்து அவங்க எப்ப நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாரியான கேள்விகளும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை குழந்தைகள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அவங்களும் சீரியல் பக்கம் எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க 90 காலகட்டங்கள்ல கலக்கியிருந்த ரம்பா அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல இந்த படத்த மிஸ் பண்ணி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. ரம்பா அவர்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். 90 காலகட்டங்கள்ல விஜய் சார், அஜித் சார் போன்ற நடிகர்கள் கூட நடிச்சு மிகப்பெரிய ஹிட் படங்கள் குடுத்திருந்தாங்க. குறிப்பா ரஜினி சார், கமல் சார் கூட கூட இவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரம்பா அவர்கள் சமீபத்திய ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வாலி படம் அஜித் சாரோட மிகப்பெரிய ஒரு ஹிட் படம். அந்த ஒரு படத்துல சிம்ரனோட கேரக்டர் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஆனா அந்த ஒரு கேரக்டர முதல்ல என்கிட்ட தான் டைரக்டர் சொல்லியிருந்தாரு. குறிப்பா ஒட்டுமொத்த கதையுமே அந்த ஹீரோயின மையப்படுத்தி தான் இருக்கும். ஒவ்வொரு சீனையுமே எலாபரேட்டா சொல்லியிருந்தாரு. எனக்கு கதை கேட்கும்போது ஷூரா தெரியும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு. அந்த படத்துக்கு நான் ஓகேவும் சொல்லிட்டேன். பட் கால் ஷீட் இஷ்யூனால என்னால அந்த ஒரு படத்துல நடிக்க முடியல. அதுக்கப்புறம் மீனா நடிக்கிறதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சிம்ரன் வந்திருந்தாங்க. சிம்ரன் உண்மையிலேயே அந்த கேரக்டர ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே நான் வாலி படம் பண்ணலேன்னு ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாரி ரம்பா பேசியிருந்தாங்க. இது இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு.